இந்த பிளானை வச்சு தான் நான் ஈஸியாக ஃப்ரெஞ்ச் படித்தேன். அது என்ன பிளான்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போம். அதுவுமே ரெண்டு பிளான் வச்சிருக்கிறேன். அதில் ரெண்டாவது சொல்ல போகிற பிளான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு சொன்னால், இப்போ நாங்கள் தொடர்ந்து படித்து கொண்டிருக்க போர் அடிக்கும். அப்போ கொஞ்சம் நாங்கள் வித்தியாசமாக செய்தோம்னா தான் படிக்கிறதுக்கு எங்களுக்குமே ஆசையாக இருக்கும். அதுக்காகத்தான் நான் அந்த ரெண்டாவது பிளானையும் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் படித்தேன். இப்போ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் உங்களை நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். லீர் லீர் என்ற சொல்லு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வாசிக்கிறது. இந்த லீர் என்ற சொல்லுக்கு சினோனிம், அதாவது ஒத்த சொல் தெரிஞ்சிருந்தா நீங்கள் எனக்கு கமெண்ட்ல எழுதுங்க. அடுத்தது இப்போ உங்களுக்கு எவ்வளோதான் படித்தாலுமே ஃப்ரெஞ்ச் கதைக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் கூடி இந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அதே போல் டெல்ஃப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னாலுமே இந்த மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. மெயில் அனுப்புறதுக்கு முதல் நீங்கள் சரியான மெயில் அட்ரஸ் தானே எழுதியிருக்கிறீங்கன்னு ஒருக்கா சரி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஏனெண்டா எந்த மெயில் சரியாக வேலை செய்து கொண்டு இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் ஃப்ரெஞ்ச் படிக்கிறதுக்கான பக்கா பிளான், அந்த ரெண்டு பிளானும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால், சினோனிம். சினோனிம்ன்றது என்ன? ஒத்த சொல். இப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு கேட்ட கேள்வியுமே அதுதான். லீக் என்ற சொல்லுக்கு ஒத்த சொல்லு கொமெண்ட்ல எழுதுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த சொல்லு படித்தாலுமே அதுக்குரிய சினோனிம் தேடி படிக்கணும். சரி, இப்போ உதாரணத்துக்கு டொனே என்ற ஒரு வேர்ப் எடுத்தோம்னு சொன்னால் அது எல்லாருக்குமே வடிவா தெரியும். டொனேன்னு சொன்னால் கொடுக்கிறது. அதுக்கு நிறைய ஒத்த சொல்லு சினோனிம்ஸ் இருக்கு. அப்போ அது நாங்கள் என்ன செய்வோம்? சினோனிம்ஸ் எடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு டொனேக்கு ஆஃப்ரீர் இருக்கு, லூவே இருக்கு, டிஸ்ட்ரிபியூவே இருக்கு. சரியா? இதெல்லாமே என்ன செய்யும்னு சொன்னால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாவிக்க வேண்டும். இப்போ ஆஃப்ரீர்ன்றது ஒரு பொருளை நாங்கள் இலவசமாக கொடுக்குறது. உதாரணத்துக்கு இல்மா ஆஃப்ரே ஆ கதோ, இல்மா ஆஃப்ரே ஆ கதோன்னு சொல்லுவோம். என்ன? அவர் எனக்கு ஒரு கேக் தந்த. சரியா? இது இலவசமாக தாரது, ஆஃப்ரீர். சரியா? இதே மாதிரி லூவேன்னு சொன்னால் உங்களுக்கு வடிவா தெரியும், ஒரு வீட்டையோ என்னத்தையோ வாடகைக்கு விடுறது. அப்ப இதெல்லாமே கொடுக்குறன்ற அர்த்தத்துல வருமே தவிர, ஆனா சிச்சுவேஷன் மாறுபடும். அதுக்காகத்தான் நான் உங்களை சொல்றேன்னு சொன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு சொல்லிட சினோனிம், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் எல்லாம் கண்டுபிடிச்சு ஞாபகத்துல வச்சிருக்கிறீங்களோ, அதே அளவுக்கு உங்களால அந்த வொக்காபுலரி எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அதை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும் காணாது. என்ன செய்யணும்? ஒரு ஃப்ராஸ் அமைச்சு அதை நீங்க அந்தந்த இடத்துல பாவிச்சு கதைச்சு பழகணும். நீங்க ஒத்த சொல் மட்டும் படிச்சா காணாது, சினோனிம் மட்டும் படிச்சா காணாது. அதுல எதிர்ச்சொல் கான்ட்ராகும் நீங்க படிக்கணும். ஒப்போசிட்டா இருக்கிறது எதிர்ச்சொல், ஒப்போசிட்டா படிக்கணும். அது என்னன்னு சொன்னா, இப்ப டொனே என்ற வேர்புக்கு கான்ட்ரார் என்ன? டொனே என்றா கொடுத்தல். அப்ப எதிர்ப்பதம் என்ன? எடுத்தல். அப்ப டொனே prendre. சரி, அப்படி நீங்க சினோனிமையும் படிச்சு கான்ட்ராரிய வொக்காபுலரியும் தேடி அதுக்குரிய ஃப்ராஸ்களையும் நீங்க அமைச்சு பழையனீங்கன்னு சொன்னா உங்களை அறியாமலே நீங்க வொக்காபுலரி நிறைய ஞாபகத்துல வச்சிருக்கலாம். முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஃப்ராஸ் அமைச்சு நீங்க கதைச்சு பழகணும். இப்ப டொனே என்ற இந்த வேர்பை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க எல்லா இப்ப கொடுக்குற இடத்துலயுமே, இப்ப ஒரு வீடு வாடகை கொடுக்குற இடத்துல நாங்க டொனே போட்டு கதைக்கலாம். அப்ப நீங்க அதுக்குரிய சினோனியம் எடுத்து கான்ட்ரார் எடுத்து பாடமாக்கி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வொக்காபுலரி யூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். மற்றது நான் என்னத்துக்காக இதை உங்களை இப்படி படிங்க, இப்படி வித்தியாசமா தேடி படிங்கன்னு நான் சொல்றேன்னு சொன்னா,
நீங்க வந்து இப்ப எங்க வேணுமாடா இது கதைக்கிறதுக்கு மட்டும் இல்ல எழுதுறதுக்குமே இது மிகவும் முக்கியம். ஏன்னு சொல்லுங்க, இப்ப ஒரு டெல்ஃப் எக்ஸாம் எழுத போறீங்கன்னு சொன்னா அதுல இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் எழுத போறீங்க இல்ல ஒரு லெட்டர் எழுத போறீங்கன்னு சொன்னா அதுலயுமே நாங்க பாவிச்ச சொல்ல வொக்காபுலரை திருப்பி திருப்பி பாவிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு மார்க்ஸ் குறையும். சரியோ? அதால நீங்க ஒரு பேராகிராஃப்ல ஒரு வொக்காபுலர் பாவிச்சிங்கன்னு சொன்னா ரெண்டாம் தரம் நீங்க அதையே வேற ஒரு ஃப்ராஸ்ல யூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அதுக்குரிய சினோனிம் நீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது கதைக்கிறதுக்கு மட்டுமல்ல எழுதுறதுக்குமே மிக முக்கியமா இருக்கு. அதாலதான் நான் பிரெஞ்சு படிக்கிறதுக்கு முதலாவது இந்த டெக்னிக்ல இருந்து நான் தொடங்கினேன். இது கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்குமே ஈஸியா இருக்கு. அடுத்தது ரெண்டாவது என்னன்னு சொன்னா ரெண்டாவது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த ட்ரிக்ஸை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது என்னன்னு சொன்னா எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னு சொன்னா பிரெஞ்சில் வந்து இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு ஜே ஃபான்னு சொல்லுவோம், எனக்கு பசிக்கிறத ஜே ஃபான்னு சொல்லுவோம். சரியா? இதையே நாங்கள் வேற வேறையா கதைப்பினோம். இப்போ லாங்குவேஜ் ஃபேமிலியர்ல வேற வேற வித்தியாசமா இதை கதைப்பினோம். அந்தந்த ஃப்ராஸுகளை நாங்கள் என்ன செய்யணும், எடுத்து கட்டாயம் ஞாபகப்படுத்தி வைக்கணும். ஏன்னு சொல்லுங்க, இப்ப ஒரு இடத்துல இப்ப ஜேஃபான்றது வந்து கூடுதலும் நாங்க எங்க பிரெஞ்சு படிக்கிறோமோ அங்கதான் யூஸ் பண்ணுவோம். வெளியில கதை கேட்கலாம் இருந்துட்டு ஜேஃபான்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் சொல்லிவினும், கூடுதலான பேர் சொல்ல மாட்டேன். அதுக்காக நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஜேஃபான்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தா, எனக்கு பசிக்குதுன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தா அதுக்கு நீங்க சினோனிம் ஃப்ராஸ் தேடணும். இந்த எக்ஸ்பிரஷன்ன்றது உங்களுக்கு வந்து புதுசா இருக்கலாம் இந்த சொல்லு, ஆனா பிரெஞ்சில் கூடுதலான ஆக்கள் பாவிக்கிறது இந்த எக்ஸ்பிரஷன் தான். என்னன்னு சொன்னா இப்ப நிறைய இடத்துல நிறைய எக்ஸ்பிளிக் பண்றதை விட ஒரு ஃப்ராஸ்ல அதை சொல்லி முடிச்சுட்டு போயிடுவீங்க. இது நீங்க கட்டாயம் தெரியும். நீங்க ஆது லெவலை தாண்டி வந்துட்டீங்கன்னு சொன்னா பிரெஞ்சு ஓரளவு நீங்க படிச்சு கொஞ்சம் நல்ல இதுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விளங்குதுன்னு சொன்னா அடுத்தது வந்து நீங்க இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தணும். எப்படி வொக்காபுலர் ஞாபகப்படுத்துறீங்களோ அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனும் ஞாபகப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் ஜேஃபா சொன்னேன், அதுக்குரிய எக்ஸ்பிரஷன் சினோனிம் ஃப்ராஸ் வந்து நாங்க கொஞ்சம் பார்ப்போம். அதுல வந்து முதலாவது je meurs de faim. je meurs de faim என்று சொன்னா என்ன, பசியால நான் சாக போறேன், எனக்கு நல்ல பசி என்று அர்த்தம். சரியா? அடுத்த ரெண்டாவது je suis affamé. je suis affamé என்று சொன்னா இதுக்குமே எனக்கு பயங்கரமா பசிக்குது என்று அர்த்தம். அடுத்தது வந்து je suis vide. je suis vide என்று சொன்னா நான் வந்து வெறுமையா இருக்கிறேன், வெறும் வயித்தோட இருக்கிறது என்று நாங்க தமிழ்ல சொல்லுவோம் தானே, அதற்குரிய அர்த்தம். அடுத்தது வந்து j'ai la dalle. j'ai la dalle இது வந்து ஃபெமிலியர். இப்ப பிரெஞ்சுக்காரல் ஆறு இப்ப நார்மலா என்ன கதைச்சாலும் எங்களோட கதை கேட்க j'ai la dalle சொன்னா வைக்கி பயங்கரமா பசிக்குது. j'ai les crocs. j'ai les crocs என்றா அதுவுமே பசிக்கிறது தான், பயங்கரமா பசிக்கிறது. இன்னொன்று mon ventre gargouille. mon ventre gargouille என்று சொன்ன என்ன, என்ற வயிறு வந்து சத்தம் போடுது. சில வேளை வெறும் வயிற்றுல பசிக்காம சாப்பிடாம இருந்தா சில பேற்ற வயிறு வந்து சத்தம் போடும். mon ventre gargouille என்று சொன்னா வயிற்றுக்கு சத்தம் போடுறது. அடுத்தது வந்து je suis prête à dévorer tout. je suis prête à dévorer tout என்ன, நான் வந்து எல்லாத்தையும் விழுங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இனி நீங்க இப்படி பாவிச்சு பாருங்க, ஜெஃபான்னு சொல்ற இடத்துல நீங்க
இதே மாதிரி இருக்கிற சினோனிம் ஃபாவுக்கு என்னென்ன சினோனிம் ஃப்ராஸ் வருதோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் பிரெஞ்சு படிக்கவும் உங்களுக்கு ஆர்வம் வரும், வித்தியாசமா இருக்கும். ஏன்னு சொல்லுங்க, ஃபாவை விட்டுட்டு நீங்க je suis affamé ரெண்டு பாவிச்சு பாருங்க. பாடமாக்காமே அந்த ஃப்ராஸ் வந்து உங்களுக்கு ஞாபகத்துல வந்து, அப்ப உங்களுக்கு பேசிக் லெவல்ல என்னென்ன ஃப்ராஸ், என்னென்ன வொக்காபுலர், என்னென்னமோ எல்லாம் தெரியுமோ அதை விட்டுட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா வேற வேறையா நீங்க பாவிச்சு கழிச்சு பார்க்கணும். அப்படி நீங்க போனாத்தான் ஒவ்வொரு லெவலா நீங்க கூடிக்கொண்டு போவீங்க. இப்ப ஆதூவில இருந்து இப்ப தொனே பாவிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க B1க்கு இந்த தொனே வார இடத்துல வேறொரு வொக்காபுலரை போட்டு கழிச்சு பாருங்க. உங்களோட லெவல் வந்து புரிம்பாவே தெரியும் நீங்க B1க்குரிய லெவல்ல இருக்கிறீங்கன்னு. இப்ப ஜெஃபாவை விட்டுட்டு இப்ப நான் சொன்ன இதுல ஏதாவது நீங்க அடுத்த லெவல் கதைக்கிறதுக்கு நீங்க இதை கொஞ்சம் பாவிச்சு பார்க்கலாம். ஏன் நடுக நாங்கள் ஜேஃபான்னு சொல்லி கொண்டிருப்பேன். அடுத்தது வந்து je suis fatigué. சரியா, je suis fatiguéண்டா எல்லாருக்கும் தெரியும் நான் ஃபத்திகேயா இருக்கிறேன்னு சொல்லி. இதையே நாங்க வேற விதமா சொல்லி பார்ப்போம். je suis épuisé. je suis épuiséன்னு சொன்னா நான் வந்து சோர்வாக இருக்கிறேன். je suis crevé. je suis crevé என்று சொன்னாலும் நான் சோர்வாக இருக்கிறேன், கொஞ்சம் கூடுதலான டயர்டா இருக்கிறேன்னு சொல்லி அதுக்குரிய அர்த்தம். அடுத்தது je suis exténué. je suis exténué என்றா என்ன, நான் சோர்வாக இருக்கிறேன். je n'en peux plus. je n'en peux plus என்று சொன்னா என்ன, என்னால எதுவுமே செய்ய முடியாண்டு நான் சோர்வா இருக்கிறேன், என்னால எதையுமே செய்ய முடியாது. je n'en peux plus. ஓகே. அடுத்தது வந்து je suis fatigué à mourir. je suis fatigué à mourir என்றா என்ன, நான் சாகிற அளவுக்கு சோர்வா இருக்கிறேன். இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. இப்ப je ne comprends pas, je n'aime pas, இதுக்கு வேற வேற ஃப்ராஸ் வித்தியாசமா இருக்குது, எக்ஸ்பிரஷன் இருக்குது இதுக்கு. இத நீங்க இப்படி je suis fatigué, je n'aime pas அப்படி பேசிக் லெவல்ல கதைக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் இப்படி வித்தியாசமா சொல்லி பாருங்க. நீங்க யாரோட கதைக்க போறீங்களோ, இப்ப அதுக்காக இப்ப இது எக்ஸ்பிரஷன் தெரியாத ஆட்களோட நீங்க போய் அதை கதைக்கிறீங்க. இப்ப தெரியாத ஆட்கள்கிட்ட திறமைய காட்டலாதானே. அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு பிரெஞ்சு காரலோட கதைக்க போறீங்கன்னு சொன்னா அவையோட கதை கேட்க நீங்க இப்படி ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா போட்டு கதைச்சு பாருங்க. உங்களோட கதைக்கிற லெவல் வந்து கட்டாயமா நீங்க டெவலப் ஆகிக்கொண்டே போவீங்க. அதை நான் வந்து ஷுவரா சொல்லுவேன். இதுதான் நான் பிரெஞ்சு படிக்கிறதுக்கான பக்கா பிளான். இப்ப நாங்க படிக்கணும்னு நெடுக எல்லாத்தையுமே இருந்து மனப்பாடம் பண்ணி இல்ல எழுதி இல்ல இந்த இதுகளை வந்து நிறைய எல்லாம் எடுத்து அப்படி எல்லாம் இல்லை. படிக்கணும் தான், அதுவும் என்ன டெக்னிக்கா படிக்கணும், அதே நேரம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் படிக்கணும். அதுக்கான வழிதான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க.